அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். ஆஸ்ட்ரோ கிளிட்ஸுக்காக மாசி மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்ப ராசியில் செல்வதால் மாசி மாதம் என்கிறோம். அங்கு ஏற்கனவே உள்ள சனி பகவான் பகை பெற்ற கிரகத்துடன் சூரியன் சேர்கிறார். அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பொருள் விரயங்கள், புதிய முயற்சிகளில் போராட்டம், தடங்கல்கள் உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கலாம். அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செயல்பட முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல வேலைகள் பாதியிலேயே நிற்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க நேரிடலாம். ஆகவே சூரியன் சனிக்காக தாங்கள் அவசியம் அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாடியில் உள்ள ரவி ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம். மியாத் ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள சூரியன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். சனிக்காக பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவானை தரிசனம் செய்யலாம். அடுத்து மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அவர் வக்கர நிவர்த்தி அடைவது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கலாம். என்றைக்கோ விற்ற பூமி இடம் தங்களுக்கு திரும்பவும் கிடைக்கலாம். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நேரம் இது. இருப்பினும் ஏழரை சனியில் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் மன குழப்பங்கள் உடன் வந்து சேரும். அதனால் ஒரு சில காரியங்கள் தள்ளி போகலாம். அடுத்து மார்ச் 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு அவர் 6, 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர். புதன் 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். என்றாலும் அவர் 9க்கும் அதிபதியாக இருப்பதால் சில சமயங்களில் மன குழப்பம் உண்டாகும். நன்மை தீமை கலந்து நடைபெறும். இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள். மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. பல வகையில் யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது. வெளிநாட்டு முயற்சி தாமதப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதில் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைக்கு வந்து சேரலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வியில் உள்ள மந்த நிலை மாறும். அதிக மதிப்பெண்கள் பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக அயல் நாடு, அயல் மாநிலங்கள் சென்று வரலாம். பெண்களுக்கு குடும்பத்தினரில் அரசருக்கு குறையும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை உண்டாகிறது. உங்கள் ராசிக்கு 3, 12ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 5, 10க்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் தரும் நேரம் நன்மை தரும். உடன் பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பாதியில் நின்ற கட்டிட பணிகள் மீண்டும் தொடரலாம். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு பலப்படும். அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ள முன் வருவீர். வழக்குகள் சாதகமாகும். ஆக மகர ராசியினர் கோயிலுக்கு சென்றால், அதாவது லங்காநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் பெருமாளை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள்.